இங்க 2 சின்ன பசங்க என்ன பண்றாங்கன்னா, தண்டவாளத்துல இருக்கிற நிலக்கரி எல்லாம் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஒரு கடையில போயிட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கடைக்காரர் வாங்கின அப்புறம் 2 சின்ன பசங்களுக்கு 2 பாக்கெட் பாலை கொடுத்து தாட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் சின்ன பையன்கிட்ட ஒரு ஜிலேபி கடையை பார்த்துக்கிட்டு எனக்கு ஜிலேபி வேணும்னா அப்படி அண்ணாக்கா கிட்ட சொல்றான். அண்ணாக்கா இருந்துகிட்டு என்ன பண்றேன்னா, இந்த ஜிலேபி வாங்க அளவுக்கு காசு இல்லப்பா, நான் அப்போ பெரியவனாகி சம்பாரிச்ச அப்புறம் எனக்கு ஜிலேபி கடையை வாங்கி தர பர்ச்சேஸ் பண்ணிட்டு சொல்லி கூட்டு போயிடறாங்க. அப்ப 2 பாக்கெட் பால் வாங்க உடனே அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த பாலை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாங்கி பால் வந்துட்டு சூடு பண்ணிட்டு 2 பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எதுவுமே சாப்பிடாம பட்னியாவே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போன அப்புறம் அந்த பையன் நானும் வேலைக்கு போக சொல்லிட்டு வேலைக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க பார்த்த சின்ன பையன் நானும் வேலைக்கு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே நினைக்கிட்டு, நீ ரொம்ப சின்ன பையன் இருக்கிறவங்க யாருமே வேலைக்கு சேர்க்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, சின்ன பையனுக்கிட்ட சைக்கிள் சேர் எல்லாமே தூக்கி கட்ட ஆரம்பிக்கிறான். என்ன பண்ண தெரியாம அந்த பெரியவன் வந்துட்டு அவனை சின்னவனை சைக்கிளை கூப்பிட்டுக்கிட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அப்படி என்னத்த வேலை செய்யறாங்கன்னு நினைச்சாலும் அங்க இருக்கிற நின்றுட்டு இருக்க ட்ரெயின்ஸ் எல்லாமே போயிட்டு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமான 2 பேரும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கிடைச்சது எல்லாமே 5 ரூபாய் தான் கிடைச்சிருக்குது. இதுல வந்துட்டு தம்பிக்கிற அவன் மேலேயே தூங்க ஆரம்பிக்கிறான். எழுப்புனாலும் எந்திக்க முடியா சொல்லிக்கிட்டு அண்ணக்கர் என்ன பண்றாங்க, அவங்க டேபிள் எடுத்துக்கிட்டு தம்பிக்கு அண்ணக்கிட்டு இறக்கி விட்டுக்கிட்டு நான் வர வரைக்கும் இங்கே பக்கமே எதுக்கு தம்பி போயிட்டு எது வாங்கிட்டு வர தண்ணின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப தம்பிக்கிறன்னு சரி நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்ப கொஞ்சம் நிமிஷம் நினைச்சுக்கிட்டு தம்பிக்கிட்ட எழுச்சி பார்த்தோன்னே அண்ணக்காரனை காணாம நினைச்சுக்கிட்டு இருந்துட்டு அங்க இருக்க நிக்கிற ட்ரெயின்ஸ் எல்லாமே போயிட்டு தேடி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப தேடி பார்க்க உடனே வந்துட்டு என்ன பண்ண தெரியாம நிக்கிட்டு அந்த ரயிலே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அப்ப தூங்கி இருக்கும் போது திடீர்னு கண்ணை முடிச்சு பார்க்கும் போது இந்த ட்ரெயின் ரொம்ப வேகமா வந்துட்டு ஏதோ ஒரு கிட்ட போய்கிட்டு இருக்குது. தம்பிகள் வந்துட்டு அண்ணனை காண சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுகவே ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்டேஷன்ல கூட்டம் அதிகமா தள்ளி நினைச்சுக்கிட்டு அந்த சின்ன பையன் ரொம்பவே நசிக்கிட்டு ரொம்ப அண்ணன் பேசிட்டு கத்திக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்போ கல்லுக்கு மேல ரொம்பவே பாவமா நின்றுக்கிட்டு ரொம்ப கதறி அழுதுட்டு இருக்குது. அந்த நாள் அவனுக்கு அப்படியே பொழுது போக ஆரம்பிக்குது. பொழுது போன இடத்துல வந்துகிட்டு அவனுக்கு ரொம்பவே பசி ஏற்படுது. அதுக்கப்புறம் பைப்ல இருக்கிற தண்ணியை குடிச்சுக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல தூங்க ஆரம்பிக்கிறான். மரியாதை வரல தேர்றானா இது இந்த படத்துல பொம்மை உங்களுக்கு வேணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ட் 1 கமெண்ட்ஸ் பண்ணுங்க.